தமிழ்நாட்டில் நேற்று இரட்டை இலக்கத்தில் கொரோனா பாதிப்பு பதிவாகியுள்ளது. தமிழ்நாட்டில் வெள்ளிக்கிழமை 9 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியான நிலையில் நேற்று ஒரே நாளில் 16 பேருக்கு கொரோனா தொற்று பரவல் கண்டறியப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கொரோனா தொற்றுக்கு 48 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சனிக்கிழமை 309 பேரிடம் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அவர்களில் 16 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஒரே நாளில் சிகிச்சை முடிந்த 6 பேர் குணமடைந்திருப்பதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. அதிகபட்சமாக சென்னையில் 18 நபர்களுக்கும், கோவையில் 7 நபர்களுக்கும், திருவாரூரில் 4 நபர்களுக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சேலம், திருவள்ளூரில் தலா 4 பேருக்கும், கன்னியாகுமரியில் 3 பேருக்கும் கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் அச்சுறுத்தும் வகையில் கொரோனா பரவல் இல்லை என்று அமைச்சர் மா. சுப்பிரமணியன் விளக்கம் அளித்துள்ளார். சென்னை வேளச்சேரியில் மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாமை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சபரிமலை செல்வோருக்கு சோதனை செய்ய வேண்டிய தேவையில்லை என்று விளக்கம் அளித்தார். தொற்றின் பாதிப்பு என்பது மிதமான பாதிப்பாகவே இருக்கிறது. இந்த பாதிப்புக்குள்ளானவர்கள் 3-4 நாட்களிலேயே சரியாகி விடுகிறார்கள் என்பது இன்றைக்கு வரை இருக்கிற கள நிலவரமாக இருக்கிறது. அங்கிருந்து மாலை போட்டு போறவங்களுக்கு இங்கிருந்து செக்அப் பண்ணி அனுப்புவோமா, இல்ல அங்கிருந்து வரவங்களை செக்அப் பண்ணி தமிழகத்தில் அனுமதிக்கிறோம்? அந்த மாதிரி எல்லாரையுமே பரிசோதனை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதனிடையே சைதாப்பேட்டையில் பேட்டியளித்த அவர், சென்னையில் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் அரசு அறிவித்த 6000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்படும் என்றார். சர்க்கரை கார்டாக இருந்தாலும் சரி, இன்கம் டாக்ஸ் கட்டுபவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் பாதிப்பு கூடுதலாக இருக்கிறது, எனக்கு இந்த வகையிலான பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்கின்ற விவரத்தை பூர்த்தி செய்து அந்த படிவங்களை அந்த கடையிலேயே தந்தால் பிறகு துறை ரீதியான விசாரணைகளை மேற்கொண்டு அவர்களுக்கு பின்னாட்களில் இந்த உதவித்தொகை வழங்கப்படவிருக்கிறது. உயர் வருவாய் வாங்குவோரும் வரி செலுத்துபவர்கள் நிவாரணத் தொகை கோரி விண்ணப்பிக்கும் நடவடிக்கையில் தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டாம் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். தமிழ்நாட்டில் மீண்டும் கொரோனா வைரஸ் பரவுகிறதா என்பதை கண்டறிவதில் மருத்துவத்துறை கவனம் செலுத்தவில்லை என்று முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் குற்றம் சாட்டியுள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எந்த மாதிரியான காய்ச்சல் பரவுகிறது என்பதை அரசு வெளிப்படையாக கூற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இதுவரைக்கும் சுகாதாரத்துறை சார்பில் மருத்துவமனையில இந்த காய்ச்சல் என்று சொல்பவர்களை ஆய்வுக்கு உட்படுத்துங்கள் என்று அறிவுரை வரவில்லை. ஏன் இந்த அரசு காய்ச்சலை பரிசோதிக்க தயங்குகிறது என்ற கேள்வி முன்வைக்கிறேன். ஏன் நீங்க தயங்குறீங்க? ஸ்கிரீன் பண்ணுங்க, டெஸ்ட் பண்ணுங்க, முளையிலே கிள்ளி எடுங்க. கேரளாவில் பரவி வரும் புதிய வகை கொரோனா வைரஸ் வீரியம் மிக்கது என்று உறுதியாகவில்லை என்பதால் பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என தரவு ஆய்வாளர் விஜயானந்த் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 அளித்த பேட்டியில் அவர் புதிய வகை வைரஸ் ஒமிக்ரானின் திரிவுதான் என்று கூறியிருக்கிறார். இன்னும் வேரியன்ட் ஆஃப் கன்சர்ன் இன்னும் WHO இருந்து கிளாசிஃபை பண்ணல. அதனால சிவியாரிட்டியை பொறுத்த வரைக்கும் இன்னும் பெரிய டேட்டா எதுவும் வரல. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் எந்த இன்க்ரீஸுமே நம்ம டேட்டால தெரியல. ஸோ பர் டே பார்த்தீங்கன்னா 9 cases 10 cases தான் இருக்குது. ஸோ அது வந்து கன்சிஸ்டண்டா ஒரு போன மாசத்துல இருந்து வந்துட்டு இருக்கு. இன்னும் இந்தியாவில், அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் டேட்டால வந்து இன்க்ரீஸ் நமக்கு இன்னும் தெரியல. புதிய வகை வைரஸ் வீரியமானது அல்ல என்றும் விஜயானந்த் தெரிவித்துள்ளார்.